அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும், பாசத்திற்குரிய சகோதரர் நேர்முக உதவியாளர் அவர்களையும், தமிழால் இணைந்த ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும், அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவரையும் வணங்கி நேரம் கருதி என்னுடைய சின்ன உரையை தொடங்குகிறேன். தமிழால் உயர முடியுமா? கண்டிப்பாக உயர முடியும் என்பதற்கு நான் உங்கள் முன்னால் ஒரு சான்றாக நிற்கிறேன். நான் மதுரை தியாகராசர் கல்லூரியில் எம்பில் முடித்துவிட்டு கேரள பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு மாணவியாக சேர்ந்த பொழுது அங்கிருந்த துறை தலைவர், மதுரையிலிருந்து இங்கு தமிழ் படிக்க வருகிறீர்களா, உங்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார். மிகவும் போராடி அந்த முனைவர் பட்ட ஆய்வில் சேர்ந்து விட்டேன். அப்போ எங்களுக்கு புதன் வட்டம் வியாழன் வட்டம் 2 வட்டம் நடக்கும். அப்போ ஒரு புதன் வட்ட கருத்தரங்குல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பில் ஒரு சிறு கவிதை வாசித்தேன். எத்தனை முறை விரட்டினாலும் எல்லளவும் வெட்கமின்றி, எத்தனை முறை விரட்டினாலும் எல்லளவும் வெட்கமின்றி, எல்லா இரவுகளும் காதோறும் குறும்பு செய்து கன்னத்தில் முத்தமிடும் அப்படின்னு நிறுத்திட்டேன். உடனே அந்த துறை தலைவர் இப்படி பார்த்து கொண்டே இருந்தார். மறுபடியும் வாசித்தேன். எத்தனை முறை விரட்டினாலும் எல்லளவும் வெட்கமின்றி, எல்லா இரவுகளும் காதோறும் குறும்பு செய்து கன்னத்தில் முத்தமிடும் கொசு என்று வாசித்தேன். உடனே அந்த துறை தலைவர் சிரித்துவிட்டு, என்னையும் நீங்கள் சிரிக்க வைத்து விட்டீர்கள், நான் உங்களை மிகவும் சாதாரணமாக நினைத்தேன், மதுரையிலிருந்து வருவதால் நான் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று நினைத்தேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் இங்கேயே ஆய்வை தொடரலாம் என்று சொன்னார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்று நான் ஒரு தலைமை ஆசிரியராக இந்த இடத்தில் நிற்கிறேன். எனக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது. ஏனால் நான் தமிழால் வளர்ந்த மாணவி, தமிழுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு என்னில் இருக்கிறது. நாங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது ஆங்கில வழி என்பதை நாங்கள் அறிந்ததே இல்லை. முதன்மை கல்வி அலுவலர் அம்மா இந்த இடத்தில் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது, உங்களிடம் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரிடம். நான் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பொழுது அந்த 6ஆம் வகுப்பில் வெறும் 17 மாணவர்கள் தமிழ் வழியில் இருந்தார்கள். சேர்க்கை குறைந்து விட்டது என்று விவாதித்த பொழுது எல்லோரும் வைத்த கோரிக்கை ஆங்கில வழியை தொடருங்கள் என்பது. ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி, அது அறிவு மொழி அல்ல. அதை அத்தனை பேரும் நீங்கள் உணர வேண்டும். இன்று எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆங்கிலத்தில் படித்தால் நாம் அறிவாளியாகி விடலாம் என்பது. நான் முதலாக கேரளத்திற்கு சென்ற பொழுது எனக்கு ஒரு வார்த்தை கூட மலையாளத்தில் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழை மட்டுமே துணையாக கொண்டு அங்கு சென்றேன். தமிழால் சாதிக்க முடியாததை வேறு எந்த மொழியாலும் சாதிக்க முடியாது, அதுதான் உண்மை. அதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகளை தமிழிலேயே படிக்க வையுங்கள். இங்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், நீங்கள் வருங்காலத்தில் பெற்றோராகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தமிழ் வழியில் சேருங்கள், தமிழ் வழிக்கு உதவி செய்யுங்கள். நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி எழுத வேண்டும், இந்த 2 கருத்தை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டை எதனால் வரும்? வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடிய சொல் சரியாக இல்லாத போது அங்கு சண்டை வரும், பேதம் வரும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நாம் சரியான இடத்தில் சரியான சொல்லை பயன்படுத்த வேண்டும். நாம் வகுப்பு எடுத்துட்டு இருப்போம், பையன் ஏதாவது எழுப்பி கேள்வி கேட்டோம்னா ஒன்றுமே பதில் பேச மாட்டான். அப்போ பையன்கிட்ட ஏன் இப்படி மாடு மாதிரி நிற்கிற அப்படின்னா அவனுக்கு கோபம் வரும், நம்ம எதிரியாக பார்ப்பான். அதே பையனை ஏப்பா இப்படி பசு மாதிரி நிற்கிற அப்படின்னா அப்படியே கூலாயிருவான். அதுதான் உண்மை. அந்த வார்த்தையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து எப்படி எழுத வேண்டும்? நமக்கு நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது. நாம் கூட அடிக்கடி முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு விண்ணப்பம்னா எழுதுகிறோம். எல்லா விண்ணப்பங்களும் வாசித்து பார்க்கப்படும். அப்படி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஐயா இறையன்பு அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் வருகிறது. எல்லாரும் என்னென்னமோ விண்ணப்பம் வைப்பாங்க. அந்த விண்ணப்பம் எப்படி தொடங்கியது? செருப்பு தன் வரலாறு கூறுது. அந்த செருப்பு எழுதுகிறது, ஐயா என்னுடைய பெயர் செருப்பு, நான் இந்த கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு மிகுந்த கனவு இருந்தது, என்னை யாரோ வாங்குவார்கள், எப்படியோ பயன்படுத்துவார்கள் என்று. ஆனால் இன்று என் நிலைமை மிகவும் அவல நிலையில் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். என்ன சொன்னது செருப்பு? நான் இந்த கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொழுது என்னை ஒரு மாணவன் வாங்குவான், அவன் என்னை அணிந்து கொண்டு தினமும் பள்ளிக்கு செல்லுவான், நான் மிகுந்த ஆனந்தமாக பள்ளிக்கு சென்று வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் எந்த மாணவனும் என்னை வாங்கவில்லை. என்னை ஒரு அரசியல்வாதி வாங்குவார்,
என்னை அணிந்து கொண்டு மக்களின் பணிக்காக அங்கும் எங்கும் அலைந்து செல்வார். அப்பொழுது மக்கள் பணிக்காக நான் பயன்படுவேன் என்று காத்திருந்தேன். ஆனால் என்னை அரசியல்வாதியும் வாங்கவில்லை. இப்படி எத்தனையோ பேர் என்னை வாங்குவார்கள் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் என்னை இறுதியாக வாங்கியது ஒரு விவசாயி. அந்த விவசாயி என்னை அணிந்து கொண்டு தினமும் பட்டா வாங்குவதற்காக உங்கள் அலுவலகத்திற்கு நடந்து நடந்து தேய்ந்து நான் மிகவும் நொந்த நிலையில் இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அந்த செருப்பு கூறியது. இதில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அந்த செருப்பின் நிலை மட்டும் தெரியப்படவில்லை. என்ன தெரிய வருகிறது? அந்த விவசாயியின் பட்டா வாங்க முடியாத நிலை மறைமுகமாக சுட்டி காட்டப்படுகிறது. நாம் தமிழாசிரியர் அனைவருமே ஓமையை அதிகமாக பயன்படுத்தவர்கள். யதார்த்தமாகவே நம் தமிழர்கள் பழமொழியை அதிகம் கையாளுபவர்கள். ஒரு பேச்சு சிறப்பாக இருக்க வேண்டும். அது நாம் சொல்பவர்களுக்கு குறைந்த நேரத்தில் புரிய வைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஊமையை கையாளுகிறோம். இதை பார்த்த உடனே அந்த ஐயா அந்த விவசாயிக்கு உடனடியாக பட்டா மாறுதலுக்கு உதவி செய்தார். அப்படி அந்த செய்தி முடிகிறது. இப்படியாக நாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது சிந்திக்க வேண்டும். தயவு செய்து உங்களிடம் வைத்த வேண்டுகோள், தமிழ் வழியில் படியுங்கள். தமிழால் நீங்கள் உயர முடியும். கண்டிப்பாக தமிழால் உயர முடியாதது வேற எந்த மொழியும் நம்மளை உயர்த்தாது. தமிழில் படியுங்கள். நமக்கென வாழ்வது இயல்பு, பிறர்க்கென வாழ்வது சிறப்பு. அப்படி சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அனைவரும் கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.